ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது MA 335 வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இசிக்கு வரக்கூடிய பேப்பர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வரக்கூடிய பேப்பர், அப்புறம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வரக்கூடிய பேப்பர். சரியா, ரொம்ப முக்கியமான பேப்பர். சரியா, இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர், ஆக்சுவலாக எதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது இது வரைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து நிறைய என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. அதனால தான் மே 2024 சரியா, இப்போ மே 2024 நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பரை ஒன்ஸ் நம்ம என்னாச்சு பார்த்தா அனலைஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ 10 1 மார்க் 10 2 மார்க் நீங்கள் என்னாச்சு பார்த்தா பார்த்துருக்கீங்க. இந்த 10 2 மார்க்கில் உங்களுக்கு எத்தனை 2 மார்க் தெரியுது அப்படிங்கிறத ஒன்ஸ் என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா, எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நம்ம இன்றைக்கி மதியானம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரியா, அந்த வீடியோவில் கூட அந்த PDF ஃபைலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. சரியா, அதனால் அந்த PDF ஃபைலை விட்டுறாதீங்க. அதில் ஒரு 27 பேஜ் இருக்கும் அந்த PDF ஃபைலை, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நல்லபடியாக பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். வாட் இஸ் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்? சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். சரியா, நல்லபடியாக தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா, அதாவது டைரெக்டாக நமக்கு என்னன்னு பார்த்தா 16 மார்க்ஸ் வந்து டைரெக்டாக நமக்கு கேட்குறது இல்லை, 8 மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரியா, அப்போ 8 மார்க்ஸில் நமக்கு என்னன்னு பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம காலையில் அப்லோட் பண்ண அந்த PDF ஃபைலே 8 மார்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. 60 மார்க்கில் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸு நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சம்ஸ் வந்து தெரியலை அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாம் அதை உங்களுக்கு டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்னாச்சு பண்ண ரெடியாக இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அதாவது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டைமென்ஷன் தியரம். சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 10 மார்க் இருக்குது அந்த கொஸ்டினுக்கு. சரியா, அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துங்க. இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.